பெண்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா மன அழுத்தம் அப்படின்றது குழந்தைகள்ல இருந்தே இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கவுங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கதான்ப்பா செய்யுது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து கடந்து வர்றதுக்கு அதாவது நம்மளுடைய உறவுகளுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வெல்விஷஸா இருக்கலாம். இதையும் தாண்டி தானாவே அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதான் வந்துட்டு சொல்ல போறேன். அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸோட உதவியும் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தேவையும் படுது. இது குறிப்பா பெண்களுக்கான வீடியோ. பெண்கள் மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா பிடித்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேலை உங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யணும். நிறைய நேரங்கள்ல எல்லா விதமான மக்களுக்குமேவும் திணிக்கப்படுது சில விஷயங்கள். இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவன் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு. என்னைக்காவது ஏதாவது ஒரு ஆண் கிட்ட போய் உனக்கு நிஜமாவே வேலைக்கு போக பிடிச்சிருக்கா, வீட்டிலேயே இருக்கணும் நீ ஆசைப்படுறியா அப்படின்றதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஆண்னா வேலைக்கு போகணும். அதே சமயம் பெண்கள்னா வீட்டுல இருந்து வீட்டு வேலைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். என்னைக்காவது பெண்கள்கிட்ட போய் உனக்கு வேலை பார்க்க விருப்பம் இருக்கா, நீ பாக்குறியா அப்படின்றத வந்து கேட்கறது கிடையாது. ஒரு இது பிக்சடா வந்து வச்சிடறாங்க. ஆனா இப்போ பெண்கள் வெளியில வந்து நாங்களும் வேலை பார்க்கிறோம் அப்படின்றத எடுத்து கையில பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஆண்களை பொறுத்தவரையில ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆணை இந்த சமுதாயம் என்னென்ன பேரெல்லாம் சொல்லி திட்டுறாங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்ப குறிப்பா பெண்கள் அவங்களுக்கு பிடித்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1, ஒருவேளை நீங்க என்னதான் பண்ணியும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுன்னா நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. இந்த உடற்பயிற்சி பாடியை வந்துட்டு நீங்க ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் கரெக்டா வச்சுக்கும் பொழுது மன அழுத்தம் தானாவே குறைஞ்சிரும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு நீங்க ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு பார்க்குக்கு போவீங்க, இல்ல ஒரு ஜிம்முக்கு போவீங்க, 4 பேர் கூட பேசுவீங்க, பழகுவீங்க. உங்க என்விரான்மெண்ட் மாறும். எப்பவுமே ரொட்டேஷனல்லே இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் அப்படியே மாறும் பொழுது உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் பாடிக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகக்கூடியதுமே நல்லா போகும். உங்களுக்கு நார்மலாவே உங்களை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். அதுக்காக மனசுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு போய் நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணேன், மனசை சரி பண்ணல அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்கள் வெல் விஷஸ் உங்களுக்குன்னு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இருந்தாலே போதும். அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் பிளெஸட். அப்படி கண்டுபிடிச்சாலும் பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்பப்போ டைம் கண்டுபிடிச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உங்க மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். நம்பர் 3, ஆரோக்கியமான உணவு வந்து உட்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவு அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தேவை. சோ உணவு பழக்க வழக்கங்களுமே உங்களை வந்து மன அழுத்தத்துக்கு கூட்டிட்டு போகும். இல்ல மன அழுத்தத்துல இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில உங்களை கொண்டு வர விடாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன் அதனால போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டர், நான் நிறைய சாப்பிடுவேன், சோகமா இருந்தாதான் அம்பட்டி அள்ளி சாப்பிடுவேன் அப்படின்லாம் நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. அது உடல்நிலையும் பாதிக்கும், மனநிலையும் பாதிக்கும். நம்பர் 4, நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினாலே பல பிரச்சனை சரியா போயிடும். தூக்கம் சரியா இல்லாததுதான் நிறைய இரிட்டேட்டிங் ஃபீலை கொண்டு வருது, மன அழுத்தத்தையும் கொண்டு வருது. முக்கியமா பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாடிக்கு அது தேவைப்படுதான். சோ இது எல்லாத்தையுமே தாண்டி நம்பர் 5, நீங்க தியானம் பண்ணணும். மெடிடேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சமநிலையை கொடுக்கும். நீங்க எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும்னே சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு பண்ணிருங்க பெண்களே. உங்க மன அழுத்தம் எல்லாமே காணாம போயிடும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.